நாமக்கல்லை தொடர்ந்து திருப்பூர்லேயும் 2வது நாளா டாஸ்மாக் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருப்பூர்ல டாஸ்மாக் கடை பணியாளர்கள் 2வது நாளா இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால தொடர்ந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 197 கடைகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால 197 கடைகள் இயங்காம இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தினுடைய நிலவரம் இது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவது கைவிட சொல்லி டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்ப நாமக்கல் திருப்பூர் நிலவரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிடவும் கேட்கலாம். அருண்குமார், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம். திருப்பூரில் டாஸ்மாக் கடை பணியாளர்கள் 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். திருப்பூரில் உள்ள 197 கடைகள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். டாஸ்மாக் ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான காலி பாட்டிலை, அதாவது பைபேக் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். வெளிமுகமை மூலம் பாட்டிலை சேகரிக்க வேண்டும். தற்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்டுள்ள சுமார் 30 டாஸ்மாக் கடைகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். மேலும் ஊழியர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நேற்று மாலை மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் டாஸ்மாக் ஊழியருடன் போராட்டத்தை கைவிடுமாறு கூறியிருந்தார். அதையும் மீறி டாஸ்மாக் ஊழியர்கள் 2வது நாளாக இன்று கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கடையெடுப்பு போராட்டத்தினால் இன்றும் சேர்த்து மொத்தம் 4 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் அங்கேரி பகுதியில் உள்ள டாஸ்மாக் மண்டல அலுவலகத்தில் டாஸ்மாக் ஊழியருடன் பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் யாரும் மண்டல மேலாளர் அலுவலகத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். 2வது நாளாக டாஸ்மாக் ஊழியர்களினுடைய கடையடைப்பு போராட்டம் தொடர்கிறது. விவரத்தை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட நாம கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.